Hello friends, welcome to Taxpuram. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நேத்து 13th July 2020 ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இன்கம் டேக்ஸ்லேருந்து ஒன் டைம் ரிலாக்ஸேஷன். யாரெல்லாம் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிவிட்டு இன்னும் வெரிஃபை பண்ணலையோ அவங்களுக்கு ஒன் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியாக ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஜென்ரலாக நம்ம இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே விதின் 120 டேஸ் 120 நாளுக்குள்ளே நம்ம வெரிஃபிகேஷன் பண்ணணுங்க. வெரிஃபிகேஷன் அப்படின்னா என்னென்னா அடிஷ்னல் ஆத்தென்டிகேஷன் தான். இப்போ நீங்கள் ஒரு ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்கன்னா எப்படி ஒரு ஓடிபி போட்டு ரீகன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே அதை வெரிஃபை பண்ணணும். இந்த வெரிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம 3 விதமாக பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் வயா பண்ணலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் ஓடிபி வயா பண்ணலாம். இன்னொன்று டிமேட் அக்கௌண்ட் நம்பர் அதை வச்சும் நம்ம பண்ண முடியும். ஸோ இது எந்தெந்த வருஷத்துக்கு அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்கன்னா ஃபைனான்ஷியல் இயர் 14-15லேருந்து ஃபைனான்ஷியல் இயர் 17-18 வரைக்கும் நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட டியூ டேட் பார்த்தீங்கன்னா 30th September 2020ங்க. அதுக்குள்ளே நம்ம வெரிஃபை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி வெரிஃபை பண்ணுறது அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் கைடாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இன்கம் டேக்ஸ் இந்தியா .gov.inல லாகின் பண்ண பிறகு உங்களோட பேன் அண்ட் லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்த பிறகு லாகின் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண உடனே உங்களோட அக்னாலஜ்மெண்ட் இந்த மாதிரி ஃபுல்லாக வரும். உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சேர்ந்து வரும். பட் இப்போ பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் இயர் 2021லேருந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா நீங்கள் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ண பிறகு வெரிஃபை பண்ண பிறகு தான் உங்களால் ஃபுல்லாக டவுன்லோட் பண்ண முடியும். வெரிஃபை பண்ணலன்னா ஜஸ்ட் ஒரு அக்னாலஜ்மெண்ட் மாதிரி வரும். அதை நம்ம பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. வெரிஃபை பண்ணலன்னா உங்களோட அக்னாலஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட்டு உங்களோட பேசிக் இன்ஃபோ அண்ட் வெரிஃபை பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே தவிர உங்களோட இன்கம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்திருக்காது. சரி, இப்போ நம்ம வெரிஃபை எப்படி பண்ணுறது அப்படின்றது பேசிக்காக நம்ம பார்த்துலாம். இப்போ இங்கே போய் பார்த்தீங்கன்னா உங்களோட சம்மரியில் இங்கே ரிட்டன் அப்லோடட் பெண்டிங் ஃபார் ஐடிஆர் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா மை அக்கௌண்ட்டில் போயிட்டு வெரிஃபை ரிட்டன் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி எந்தெந்த வருஷம் நீங்கள் ஃபைல் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்துடும். அங்கே போயிட்டு வெரிஃபை அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ரெட் கலரில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட் ஆப்ஷன் என்னென்னா இவிசின்றது நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி தேர்ட் ஆப்ஷன் இதுதான் நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஆதார் ஓடிபி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஆதார் ஓடிபி ஆப்ஷன் 3 கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆதார் ஓடிபி ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ஆதாரில் எந்த மொபைல் நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஓடிபி போட்ட உடனே உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இவிசியில் நம்ம 3 விதமாக அதை ஜென்ரேட் பண்ணலாம். ஒன்று நெட் பேங்கிங், ரெண்டாவது பேங்க் அக்கௌண்ட் நம்பர், மூணாவது டிமேட் அக்கௌண்ட். ஸோ உங்களோட பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் ப்ரீ வேலிடேட் பண்ணணும். ப்ரீ வேலிடேட் இன் த சென்ஸ் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், ஐஎஃப்எஸ்சி கோட் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ப்ரீ வேலிடேட் இங்கே ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பண்ணிடலாம். ஒன்ஸ் ப்ரீ வேலிடேட் பண்ண முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணலாமா, do you want to generate EVC அப்படின்னு சொல்லியிருக்கும். அது நீங்கள் எஸ்ஆர்னோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு EVC கோட் உங்களோட ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு வரும். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா EVC கோட் உடனே வர கூட வாய்ப்பில்லை. லேட்டாக ஒரு 5 minutes 10 minutes லேட் ஆகலாம். அப்படி இருக்கும்போது ஆப்ஷன் 1 பார்த்தீங்கன்னா இங்கே ஐ ஆல்ரெடி ஹேவ் அன் EVC டு வெரிஃபை மை ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளிக் பண்ணிவிட்டு EVC போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வெரிஃபை ஆகிடும். இல்லை என்கிட்ட EVCயும் இல்லை, ஆதாரம் என்கிட்ட இல்லை அப்படின்ற பட்சத்தில் மேனுவலாக நீங்கள் கொரியர் பண்ணலாம். பெங்களூர் அட்ரஸ் ஒன்று இருக்குது, நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். அந்த அட்ரஸ்க்கு நீங்கள் விதின் 120 டேஸில் பார்த்தீங்கன்னா கொரியர் பண்ணணும். அப்படி கொரியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபார்ம் வெரிஃபை ஆகிடும். ஒன்ஸ் வெரிஃபை பண்ண பிறகு நீங்கள் ஒரு வாட்டி மறுபடியும் செக் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு அப்படின்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா. ஸோ செக் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒன்ஸ் வெரிஃபை ஆன பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அக்னாலஜ்மெண்ட்டு உங்களோட இன்கம் எவ்வளோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வரும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ இது வரைக்கும் வெரிஃபை பண்ணாதவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வெரிஃபை பண்ணுங்கள். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.